ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு சமாரியா ஸ்திரீயை ஆண்டவர் சந்தித்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த சமாரியா ஸ்திரீ, ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சமாரியா ஸ்திரீகள் இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளேயும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி 4-5 கணவனோடு வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவளுக்கு மாத்திரம் கடவுள் அவளுடைய வாழ்க்கையின் வழித்தடங்களில் ஆண்டவர் அவளை சந்திப்பதற்காக, அவள் தண்ணி அள்ளுகிற வழக்கமாக தண்ணி அள்ளுகிற அந்த கிணற்றிலே ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து அவளை சந்திப்பதற்காக ஆண்டவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. 6ஆம் மணி வேலை என்றால் பகல் 12 மணி. பகல் 12 மணிக்கு ஆண்டவர் அந்த கிணத்துல போய் உட்கார்ந்தார். வழி பிரயாணத்தில் வருகிற கிணறு. நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கலாம், இந்த கிணறு யாக்கோபுடைய கிணறாக இருந்தது. அல்லேலூயா. அந்த கிணத்திலே எல்லாரும் வந்து குடி தண்ணீர், குடிக்கிற தண்ணியை அள்ளி கொண்டு போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல பகல் 12 மணிக்கு தண்ணி அல்ல, இந்த சமாரியா ஸ்திரீ அந்த இடத்துக்கு வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்ட சகோதரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இவளை மாத்திர கடவுள் சந்தித்து இவளை ஒரு மகிமையான ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒரு மகளாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாரியர் என்றால் அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே தீண்டத்தகாதவர்கள், ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனம் என்று அர்த்தம். அல்லேலூயா. சமாரியர்கள், இந்த சமாரிய பட்டணத்தில் சீரியா தேசத்து ராஜாக்கள் சமாரியாவை பிடிக்கும் பொழுது அவங்க ஊரில் இருக்கிற சில மோசமாக வாழ்கிற ஜனங்களை கொண்டு வந்து இந்த சமாரியாவிலே வாழ வைத்தார்கள். அதை நீங்கள் பைபிளில் சில இடங்களில் பார்க்கலாம். அந்த நாடை, இஸ்ரேல் நாடை பிடிக்கும் பொழுது சமாரியா பட்டணத்தில் அவங்க நாட்டில் இருக்கிற ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்கிற ஜனங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை வேதனைப்படுத்துவதற்காக, அவங்க நாட்டினுடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக இதை சமாரியாவில் கொண்டு வந்து வாழ வைத்தாங்க. அப்படி ஸ்தோத்திர சில ராஜாக்கள் அங்கே சில அவங்க ஊரில் வாழ்கிற மோசமான ஜனங்களை கொண்டு வந்து சமாரியாவில் வாழ வைத்தாங்க. அப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது சில யூதர்கள் அந்த சமாரிய பெண்களோடு சில பாவங்கள் செய்து சந்ததிகள் பிறந்துச்சு. அல்லேலூயா. அதனாலே அந்த சமாரியா என்றால் ஒரு தீண்டத்தகாத ஜனங்கள், அதாவது ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நினைத்தார்கள். அப்படிதான் அவங்கள பார்ப்பாங்க. சமாரியர்களா, பாவமான ஜனங்கள், அசுத்தமா வாழ்றவர்கள். அந்த ஊருக்குள்ள அப்படி அந்த ஜனங்களுக்கு அப்படி ஒரு பேரு. அதிலேயும் இந்த ஸ்திரீ ஒழுக்கக்கேடாக வாழ்ந்த ஒரு மகளாக இருந்தாள். அல்லேலூயா. ஒழுக்கக்கேடாக வாழும் பொழுது ஒதுக்கப்பட்டவளாக மாறிவிடுகிறாள். அல்லேலூயா. ஆகவே ஒழுக்கக்கேடாக வாழும் பொழுது எல்லாரும் அவளை ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஏற்கனவே தீண்டத்தகாதவர்கள், அல்லேலூயா, இஸ்ரவேல் மக்களால் ரொம்ப அசுத்தமான ஜனங்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒழுக்கக்கேடாக இவள் வாழ்ந்தவள். அதனாலே அவள் எல்லா அந்த சமாரிய மக்களுக்குள்ளே ஒதுக்கப்பட்டவளாக அவள் இருந்தாள். அல்லேலூயா. ஆனால் அவளுக்கு கடவுள் ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் வைத்து அவள் வாழ்கிற வழித்தடங்களிலே சந்திப்பதற்காக ஆண்டவர் அந்த கிணத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கும் பொழுது நம்முடைய வழித்தடங்களிலே அவர் நம்மை சந்திக்க வந்தார், நம்மை தொட்டார், நம்மை மீட்டு கொண்டார்,
நம்ம ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்ம வாழ்ந்த வழித்தடங்களிலே அவன் நம்மை இப்படித்தான் ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. வாலிபத்தினுடைய வழித்தடம், வியாதியினுடைய வழித்தடம், ஆஸ்பத்திரியினுடைய வழித்தடம், தொழில வந்த துன்பத்தினுடைய வழித்தடம். ஹல்லேலூயா. ஒரு வழித்தடங்களிலே இந்த இடத்துக்கு இந்த மகள் வருவாள், ஒரு மகன் வருவான், அவனை நான் சந்திக்க வேண்டும், அவனை நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பிளானோடு தான் கடவுள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுகிறார். சில பேர் ரட்சிக்கப்பட விரும்பினாலும் முடியாது. ஏன்? கடவுள் அவர்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வர முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த சகோதரிக்கு இவ்வளவு மாதிரி வாழ்ந்தவர்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள். இவளுக்கு மாத்திர ஏன் அந்த கிருபை? இவளுக்கு மாத்திர ஏன் இப்படி ஒரு தெரிந்து கொள்ளுதல்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவளை சந்தித்து 8வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரா. ஆண்டவர் அவளை பார்த்து ஸ்தோத்திர தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையிலே எத்தனையோ மனிதர்கள் அவள் நம்பினால், அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். ஆனால் 5 புருஷர்களும் இப்போ உனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆக அவள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவளாய், அன்பை எதிர்பார்த்து கிடைக்காமல் எல்லாரும் விட்டுட்டு போகிறவர்களாகவே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவள் ஆண்டவரை அறியவில்லை. ஆமென். ஆண்டவர் யார் என்று அவளுக்கு தெரியாது. அவளுக்கு கொஞ்சம் மெசியாவை குறித்து கொஞ்சம் தெரிந்திருந்தது. ஹல்லேலூயா. அதனால நான் அது பின்னாடி உள்ள வசனங்களை சொல்லுவேன். ஆண்டவர் அவளை பார்த்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 40 நாள தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஸ்தோத்திரம் அவர் உபவாசம் ஜெபம் பண்ணினா. ஹல்லேலூயா. மலையிலேயே உட்கார்ந்து 40 நாள தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஜெபம் பண்ணினார். 40வது நாள் அவருக்கு பசி எடுத்தது. சாத்தான் வந்து சொன்னான், ஸ்தோத்திர பசிக்குதா தேவகுமாரனே, இந்த கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிடலாமே என்று ஆண்டவரை அப்படி சாத்தான் இடையூறு பண்ணினான். ஆகவே ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறார், எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. கது சோதர சீசர்கள் வந்து என்ன பேசுகிறீர் என்று கேட்டு சாப்பிடும் என்று சொன்ன பொழுது, சீசர்கள் உணவு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒரு தண்ணி தாகம் எனக்கு இருக்கிறது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக அந்த தண்ணி தாகம் என்பது அவளை ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக அவளோடு பேச வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு வர்ற தாகம் எல்லாம் ஒரு ஆத்தும தாகம் தான். அல்லேலூயா. அவருக்கு வர்ற தாகம் எல்லாம் ஆத்தும தாகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் அவன் ரட்சிக்கப்பட மாட்டானா, இவன் இயேசுவை அறிய மாட்டானா, இவன் என்னுடைய சமூகத்துக்கு வரமாட்டானா என்கிற தாகம் அவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இவர்கள் பரிசுத்தமாகி என்னுடைய ஜனங்களாக மாற மாட்டார்களா என்கிற ஒரு தாகம் அவருக்கு இருக்கிறது. அவர்கள் ஏன் இப்படி பாவம் செய்கிறார்கள், ஏன் என்னை விட்டு விலகி போகிறார்கள், என்னை குறித்து ஒரு பக்தியா இவர்கள் வாழலாமே என்ற ஒரு தாகம் அவருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தாகம் தான் ஆண்டவர் அவளிடத்தில் கேட்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது, நாம் ஒரு பரிசுத்தமா வாழும் பொழுது, நம் ஆண்டவருக்கு உண்மையா வாழும் பொழுது அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நாம் துன்மார்க்கமாக வாழும் பொழுது, பாவிகளாக வாழும் பொழுது அவருக்கு இன்னும் ஸ்தோத்திரம் அவருக்குள்ளே பசியையும் அவருக்குள்ளே வேதனையும் உண்டாக்குறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் கேட்கிற தாகம் என்பது அவருக்கு அந்த ஆத்தும தாகம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாகத்துக்கு தா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் அவளுக்கும் ஒரு கெட்ட எண்ணம் தான் உருவாகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 9வது வசனத்திலேயே நாம் வாசிக்கும் பொழுது, யூதர்கள் சமாரியுடனே சம்பந்த கலாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரியா என்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். அவளுக்கு அப்போது மாமிச எண்ணம் தான் உருவாகிறது. அவளை ஆண்டவர் ஏன் சந்தித்தார், ஏன் அவளை தொட்டார், அவளை ஏன் ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு மகளாக மாற்றினார் என்று நான் பின்னாடி வாசிப்போம். அல்லேலூயா. அவளுக்கு அப்போது ஒரு மாமிச எண்ணம் தான் உருவாகிறது. அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே விட்டுட்டு போகல. ஆமென். உடனே சபைக்கு போன உடனே சத்தியத்தை அறியணும், உடனே ஒரு பெரிய ஆளாகணும், ஒரு பெரிய கிருபைகளை பெறணும், அது முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. நீ தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் வரணும், தொடர்ந்து சத்தியத்தை கேட்கணும், தொடர்ந்து ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய சத்தியத்தை நீ கேட்டு வளரணும். அல்லேலூயா. உடனே நீ ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய ஆளாக முடியாது. தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார். அவளுக்கு மாமிச என்ன வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் அவளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனத்துல, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், அவளுக்கு அந்த கண்கள் திறக்கப்படவில்லை. கேட்கிறது யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. எல்லா யூதர்களை போல இவரும் ஒரு யூத வாலிபர் என்றுதான் ஆண்டவரே அவள் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும், அல்லேலூயா, தேவனுடைய ஈவு நம்ம குடும்பத்து மேல வரணும். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணும் போது பரலோகத்தை நோக்கி சொல்லணும், இயேசுப்பா உங்க ஈவு எங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால், அந்த கவலையை பாருங்க ஆண்டவருக்கு. நீ அறிந்திருந்தாயானால், கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால், அறியாமல் தானே நீ மாமிச எண்ணம் கொள்ளுகிறாய், அறியாமல் தானே நீ பாவம் செய்கிறாய், அறியாமல் தானே நீ துன்மார்க்கமா வாழுகிறாய். நீ அறிந்திருந்தாயானால், அல்லேலூயா, ஒரு குடும்பம், ஒரு சகோதரி, ஒரு சகோதரன் பாவம் செய்கிறான் என்றால் ஆண்டவரை அவன் அறியவில்லை. அதனாலதான் நீ அறிந்திருந்தாயானால். ஏன் ஆண்டவர் நிறைய பேரை கொல்றதில்லை மூச்சை பிடிச்சு? அவன் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறான், அந்த வேதனை தான். அல்லேலூயா. அவன் ஆண்டவரை அறிந்திருந்தாயானால், அல்லேலூயா. அந்த தோட்டக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் மாத்திரம் விட்டு வைங்க, அந்த மரத்தை வெட்டிராதிய, நான் உரம் போட்டு நல்ல எரு போட்டு வைக்கிறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கலை நான் வெட்டுங்கன்னு சொல்லுகிறான். ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. அவளுக்கு மாமிச என்ன வருது, கடவுளுக்கு வர்ற வேதனை என்ன? நீ என்னை அறிந்திருந்தாயானா, நீ அறிந்திருந்தா இப்படி போக மாட்டோமா, நீ அறிந்திருந்தா இப்படி பாவம் செய்ய மாட்டோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்திருந்தா இப்படி துன்மார்க்கமா போக மாட்ட, நீதி இல்லாம போக மாட்ட, ஆமென், மற்றவங்களை நீ வேதனைப்படுத்த மாட்ட, சண்டைக்கு போக மாட்ட, அல்லேலூயா, பாவம் செய்ய மாட்ட. நீ என்னை அறிந்திருந்தாயானால் அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்தவங்க யார்கிட்ட தான் கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தரை அறிஞ்சவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னட்ட தான் கேட்ப. அல்லேலூயா. ஒரு காலத்துல நீ என்னை அறியாம அநேக ஆண்கள்கிட்ட நீ கேட்ட. அல்லேலூயா. ஆண்கள் என்னை வைத்திருப்பார்கள், எனக்கு நல்ல சோறு தருவார்கள், எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவார்கள் என்று ஆண்களிடத்தில் கேட்ட. ஆனால் அவன் கர்த்தரை அறிகிறவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்பார்கள். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? அல்லேலூயா. அவர் நமக்கு நிறைய நன்மை செய்வார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆமென். ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென் கேட்கணும். அல்லேலூயா. நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய்,
அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. கடவுள் அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே தண்ணியை கையில் எடுத்து அவளோடு பேசுகிறார். ஆண்டவர் அந்த ஸ்திரீயோடு தண்ணியை கையில் எடுத்து அவள் குடும்பத்துக்குள்ள நுழைகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் என்பவர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நுழைவதற்கு கடவுள் தண்ணியை கையில் எடுத்து உள்ள நுழைகிறார். நம்ம குடும்பத்திலேயும் ஆண்டவர் நுழைந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒன்றை கையில் எடுத்து ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தண்ணியை கையில் எடுத்து ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய குடும்பத்துக்குள்ள நுழைகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கிறது. கடன் பிரச்சனையா, வியாதியா, சண்டையா, அல்லேலூயா, இல்ல ஏதாவது ஒரு போராட்டமா, இல்லனா சாத்தானுடைய இடையூறா, இல்லனா சூனிய கட்டுகளா, ஏதோ ஒன்று காரியம், அதை ஆண்டவர் கையில் எடுத்து உன் குடும்பத்துக்குள்ள நுழைந்து உன் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வாசல் அடைச்சிராத, ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே நுழையற்றும். அல்லேலூயா. சக்கேவை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே தங்க வேண்டும், உன் வீட்டிலே உன்னோடு கூட நான் சாப்பிடணும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே கடவுள் தண்ணியை கையில் எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இடைபடுகிறார் அவளுடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 13-14 வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இந்த கிணத்து தண்ணீர், அவள் இந்த கிணத்து தண்ணீரை மேன்மையாக பேசுகிறார். இது எங்கள் முற்பதாக்களுடைய கிணறு, இந்த தண்ணியை குடிச்சா ஆமென், அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று அவள் சொல்லுகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதம் எப்போதும் நம்மோடே அது திருப்திகரமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு தருகிற சுகம், இயேசு தருகிற சமாதானம், இயேசு தருகிற நிம்மதி ஒன்றுதான், அது நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. வேறு எதையும் நீங்கள் தேடாதீர்கள். அல்லேலூயா. வேறு எந்த வழியிலும் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை தேடாதீர்கள். வேறு எந்த ஒரு பாதையிலும் என் குடும்பத்துக்கு அதன் மூலமாக ஒரு சமாதானம் வரும் என்று நினைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்து மூலமாகவே என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரட்டும். அல்லேலூயா. என் இயேசு மூலமாகவே நான் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு மூலமாகவே எனக்கு சுகம் வரட்டும். இயேசு மூலமாகவே எனக்கு நிம்மதி வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாகவே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அல்லேலூயா. அப்படி என்று நீங்கள் நினையுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை நீ குடித்தால் அது உனக்கு மறுபடியும் தாகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நிலையில்லாத ஒரு ஆசீர்வாதம், நிலையில்லாத ஒரு நிம்மதி, நிலையில்லாத ஒரு சமாதானம். அவன் தியேட்டர்ல 3 மணி நேரம் படம் பார்க்கும் போது ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். வெளியே வந்த உடனே ஆமென் துக்கம் ஆமென் வந்துடும். போதை இருக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கும். போதை தெளிஞ்சிட்டா அப்புறம் துன்பம் வந்துடும். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமாதானத்தை தேடி, அவர் தருகிற ஆசீர்வாதத்தை தேடி, அவர் தருகிற நிம்மதியை தேடி, வேறு ஏதோ ஒன்று சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் தேடி போகாத. அவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், அவர் என்னை உயர்த்தட்டும், அவரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு நன்மை வரட்டும். அல்லேலூயா. அவரே என்னை உயர்த்தட்டும். அல்லேலூயா. மனுஷன் என் பிள்ளைகளை உயர்த்துவார்கள், என் மனுஷன் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு நினைக்காத, அது சாபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை கடவுள் உயர்த்தட்டு, என் பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு ஆண்டவரை நீ நம்பு. அல்லேலூயா. அவர் என் பிள்ளைகளை உயர்த்தட்டு, அவர் என் தொழிலை அவர் ஆசீர்வதிக்கட்டும், அவரிடத்தில் நீ ஒப்புக்கொடு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளதை நீ நினைத்தால், உலகத்தில் உள்ளதை நீ நம்பினால் மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் தாகம் உண்டாகும், மறுபடியும் சமாதான குறைவு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே அது வேதனையே இருக்காது.
என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்திலிருந்து வருகிறதை எதிர்பாரு. அவரிடத்திலிருந்து நிம்மதி வரட்டும், சமாதானம் வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு அவளோடு தொடர்ந்து பேசுகிறார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரம்பரையா ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பரம்பரையா சந்ததிகள் மத்தியில் ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காலுமே தாகம் உண்டாகாது, குறைவு வராது, பிரச்சனை வராது, வறட்சி வராது. ஹல்லேலூயா. நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை பார்த்து ஸ்தோத்திரம் ஒரு ராஜா சொல்லுகிறான், எங்க மக்களை எனக்கு கொடுத்துட்டு இந்த எல்லாத்தையும் நீங்க அள்ளிட்டு போங்கன்னு சொல்றான். ஆனா ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆபிரகாமை நீதான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ ஒரு நாளத்தில் மார்தட்டாதபடி ஒரு செருப்பு வார கூட ஒரு சிரட்டை கூட நான் கையில் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் பசியா இருக்குது, கொஞ்சம் சோறு மட்டும் எங்க மக்களுக்கு எடுத்துக்கிறேன், மற்றது பூரா நீயே எடுத்துட்டு போ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் யுத்தத்துல நிறைய நாடு மக்களை ஆமென் யுத்தம் பண்ணி 318 வேலைக்காரர்களுக்கு ஆயுதம் தரிச்சு யுத்தம் பண்ணி நிறைய ஆடு மாடுகளை சொத்துக்களை திருப்பிட்டு வந்துட்டான். அந்த ராஜா சொல்றா, நீர் திருப்பிட்டு வந்தீர், எல்லாத்தையும் நீரே எடுத்துக்கொள்ளு, என்னுடைய ராணுவ வீரர்கள் மட்டும் எனக்கு கொடுங்க, என் மக்களை எனக்கு கொடு. இல்ல வேணாம், உன் காசெல்லாம் நீனே எடுத்துட்டு போ. ஹல்லேலூயா. உன் ஆடு மாடுகள்லாம் நீனே எடுத்துட்டு போ. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நீ சொல்லுவேன், நான் கொடுத்த ஆபிரகாம் எப்படி பெரிய ஆளா தெரியுமா, ஆபிரகாமுக்கு நான் கொடுத்து தாயா அப்படி இருக்கிறா அப்படி ஒரு காலத்துல சொல்லுவேன். அதனால உன் செருப்பு வாறு கூட எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேவ மனிதன் அந்த ஆண்டவர் என்னை உயர்த்தட்டு, அவர் என்னை ஆசீர்வதிக்கட்டு, அவர் என் சந்ததிகளை உயர்த்தட்டு, மனுஷன் என்றைக்காவது சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு காலம் அசையாது, தாகம் உண்டாகாது. ஹல்லேலூயா. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் பரம்பரையாய் ஒரு ஊறுகிற ஒரு நீரூற்றா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். வற்றி போவதில்லை, குறைஞ்சு போவதில்லை. ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் ஆண்டவர் ஏன் சொல்றாரு? நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், வளமிக்க தோட்டத்தை போல இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்லுகிறா? அவன் வற்றாத நீரூற்ற போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே கட்டளையிடுவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை தேடுவோம். ஹல்லேலூயா. அந்த நன்மைகளை நம்ம தேடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதங்களை தேடுவோம். இப்போ இந்த ஸ்திரீயிடத்திலே திரும்பவும் தண்ணியை குறித்து தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. தண்ணியை குறித்து தான் இடைபடுகிறார். அவன் சாரிபாத்து விதவையினுடைய அவளுடைய வாழ்க்கையிலே கடவுள் நுழைகிறது. எதை வச்சு நுழைகிறார்? உள்ள தண்ணியை வச்சு நுழைகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் தாகத்துக்கு தா என்று எலியா போய் கேட்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சம் தேசத்திலே எல்லா இடங்களிலும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அவன் 8ஆம் வசனத்திலிருந்து 16 வசனம் வரை நம்ம வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், தேசம் எங்கு பயங்கரமான பஞ்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், சீதோன் தேசத்திலே ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீதோன் தேசத்தில் இருக்கிற ஒரு சாரிபாத்து விதவைக்கு, சாரிபாத்து ஆண்டவர் சொல்ல, ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் உன்னை பராமரிக்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேசத்திலே எவ்வளவோ விதவைகள் இருந்தார்கள், ஆனா எலியா அவன் சீதோன் தேசத்து விதவை வீட்டுக்கு தான் ஆண்டவரால் அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேறு எங்கு அனுப்பப்படவில்லை. உடனே இஸ்ரவேல் மக்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இயேசுநாதரை பிடிச்சி ஒரு மலையிலிருந்து தள்ளி விட போனாங்க. இயேசு மறைஞ்சு போயிட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் அந்த ஸ்திரியை தேடி எலியா போறா. அங்கே அந்த ஸ்திரீ விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான். அவளை பார்த்து கேட்கிறான், எலியா அவன் கொஞ்சம் தண்ணி எனக்கு கொண்டு வான்னு சொல்லுகிறான்.
ஆமென். தேசத்துல தண்ணி தான் பயங்கரமான வேலை. அல்லேலூயா. கொஞ்சம் தண்ணி தான் கேட்கும்போது அவ தண்ணி அள்ள போறா. அப்ப சொல்றா, எலியா அவன் கொஞ்சம் எனக்கு ஒரு அப்பமும் சுட்டு கொண்டு வா. ஆமென். சாரிபாத்து விதவை வீட்டில ஆண்டவர் நுழைவது தண்ணியை வைத்து உள்ள நுழைகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாரிபாத்து விதவை ஸ்தோத்திரா, அவள் என்ன சொல்லுகிறாள் வாசிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தியதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாரிபாத்து விதவைக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை தான். வாழ்க்கையிலே எந்த உதவியும் கிடையாது. அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஒரு தள்ளப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த சாரிபாத்து விதவை வீட்டுக்கு எலியா என்கிற ஒரு பெரிய தேவ மனிதனை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரா, இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்துல நானும் ஒரு தள்ளப்பட்டு கிடக்கிறேன். எனக்கும் சாப்பாடு சரியா கிடையாது, நானும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறேன், யாரும் என்னைய மதிக்கிறது இல்ல அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மழை வான்னு சொன்னா வருது, மழை நில்லுன்னு சொன்னா மழை நின்றுது. அவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியை கர்த்தர் இந்த சாரிபாத்து விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் என்ன? அவன் இந்த உலகத்தில் நீ கஷ்டப்படலாம், உலகத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாம கிடக்கலாம், ஆனா என்னுடைய தீர்க்கதரிசியை நான் அனுப்புகிறேன். உன்னுடைய வீட்டில் 3 வருஷம் என்னுடைய ஆமென் ஒரு நீர் ஊற்று உண்டாகும். ஆமென். மாவினுடைய ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆண்டவர் இன்றைக்கு உயிருள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது எனக்கு சுட்டு ஒரு அப்பம் கொண்டு வா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் இந்த சாரிபாத்து விதவையை தேடி வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் மாவுதான் இருக்குது, ஆனா அதுல முதல்ல எனக்கு சுட்டு கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவள் அப்படியே கீழ்ப்படிந்து போனாள். கடவுள் உள்ளே நுழைவதற்கு, உன் குடும்பத்தை தொடுவதற்கு, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் கொண்டு வருவதற்கு உன்னிடத்தில் ஒரு நல்ல இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அல்லேலூயா. என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப மோசமானவ, ஒரு நல்ல கேரக்டர் கிடையாது அப்படின்னு உனக்குள்ளே நீ சொல்லிக்கொண்டே இருப்பாய் என்றால் கடவுள் உன்னுடைய வாழ்க்கையிலே இடைபட முடியாது. ஒரு கிரைய உன் இருதயத்தில் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. முதலாவது எனக்கு கொண்டு வா. ஆமென். ஒரு கிரையத்தை நீ செலுத்தணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமென். உனக்கு வயிற்றுக்குள்ள போறத அதுதான் உனக்கு உன் பிள்ளைக்கு, ஆனா அதை இன்னொரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். அந்த இருதயம் உனக்கு வரணும். அல்லேலூயா. அந்த கிரயத்தை நீ செலுத்தும் பொழுதுதான் ஒரு எண்ணெய் கிணறு அவன் உன்னுடைய குடும்பத்தில் உருவாக, ஒரு மாவு கிடங்கு உன் குடும்பத்தில் உருவாகும். அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். பஞ்ச காலம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு கிரயத்தை எதிர்பார்ப்பா. அவன் உனக்கே 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 நீ வச்சுக்கிருந்தீனா 3 சொல்ற தெளிவா சொல்றா, 2 விறகு வரைக்கும் சுட்டுடு சாக போற நானும் என் பிள்ளைகளும். அல்லேலூயா. மரணத்தை எதிர்நோக்கி போனவள் நாளைக்கு சாக போறன்னு சொல்லுகிறா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அவள் குடும்பத்தை தேடி வருகிறார். அவள் குடும்பத்துக்கு ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமே. இந்த உலகத்தில் நீ ஐயா எனக்கு அப்படித்தான் இருக்கிறது, என் குடும்பத்தில் நல்ல சாப்பாடு இல்லை, என் குடும்பம் ஒரு பாமே வறுமையை நோக்கி தான் போகிறது என்று நீ ஒருவேளை நினைக்கலாம். நாளைக்கே உன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தினுடைய வறுமையை ஒரே நாள்ல மாற்ற முடியும் அவரால. அல்லேலூயா. நீ நம்புகிற தெய்வம் இயேசு, அவர் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியும்.
ஒரே நாள் அவரோட குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை அவரால் உண்டாக்க முடியும். அல்லேலூயா. நாடு என் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டு சாக போறோம்னு சொல்றா. ஆமே, நீ முதலாவது எனக்கு கொண்டு வா, பின்னாடி உனக்கு உன் பிள்ளைக்கு பார்த்துக்கிறலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவளுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தது, ஒரு கிரயம் கொடுக்கிற ஒரு இருதயம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அகஸ்டின் ஜெபக்குமாரன் சொல்றாரு, நாங்க சர்ச்சு கட்ட காணிக்கை வாங்கும் பொழுது பீகார்ல ஒரு பாட்டி அம்மா முடிய சலூன் கடையில போய் முடிய ஆமென் மொட்டை அடிச்சு அந்த முடிய 80 ரூபாய்க்கு வித்து 80 ரூபாய் காணிக்கையை கொண்டு வந்து சபை கட்டுறதுக்கு கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. உடனே ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரா, இந்த அம்மா அக்கவுண்ட்ல 80,000 ரூபாய் காசை ஏத்தி விடுறான்னு சொன்னார். ஒரு அல்லேலியாவை காண அந்த பாட்டிக்கு 80 ரூபாய் ஏத்தினா எங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு இந்த பாட்டி அக்கவுண்ட்டுக்கு ஒரு 80,000 ரூபாய் காசை ஏத்தி விடுறான். அல்லேலூயா. முட்டை அடிச்சு முடிய கொண்டு போய் வித்து 80 ரூபாய் சபை கட்டுறது கொண்டு கொடுத்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இந்த பாட்டியம்மா இன்றைக்கு எங்க சபையில இருக்கிறாங்க, முடி வளர்ந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடி வளருமா வளராதா? வளரும். அல்லேலூயா. முதல்ல வளர்ந்ததை விட இப்ப ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சா. அல்லேலூயா. இப்போ அந்த முடியை 8 16 160 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஆயத்தமா இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு கிரயத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எதிர்பார்ப்பா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த சாரிபாத்து விதவை அவளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டாளா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவளும் அவள் வீட்டாரும் 3 வருடம் அவளுடைய வீட்டில் வந்த எண்ணெயும் மாவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்தாங்களா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவளுடைய புருஷனுடைய தம்பி, புருஷனுடைய அண்ணன், புருஷனுடைய தங்கச்சி எல்லாம் வந்துட்டா. ஆமே அத்தாச்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. தங்கச்சி, உன் வீட்டுல இப்படி ஒரு எண்ணெய் கிணறு உண்டாயிருச்சாமல. ஆமா. அல்லேலூயா. பானையில சோறு இருந்தா பூனையே சொந்தமும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பானையில நிறைய சோறு வந்தா சொந்த பந்தம்லாம் என்ன தேடி வந்துரும். அல்லேலூயா. அவே பைபிள் சொல்லுது, அவளும் அவள் வீட்டாரும். வேற யாரும் இல்ல, ஒரே ஒரு மகன் தான். அப்படின்னா அவ சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்ப சாரிபாத்து விதவைக்கு அவள் குடும்பத்துல ஒரு பெரிய மதிப்பு. அல்லேலூயா. ஏ ஆமென். அவள் முதலாவது ஒரு அடைய சுட்டு அப்பத்தை சுட்டு ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் வைத்தாள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களை கர்த்தர் கடன்காரனா வைப்பதே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்களை கர்த்தர் கடன்காரனா வைப்பதே கிடையாது. ஆண்டவர் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே ராம்நாட்டுக்கு போயிருந்தேன். ராம்நாட்டில் ஒரு செனாடு மீட்டிங்கில் போயிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆமென், நான் ரொம்ப காலத்துக்கு முன்னே ஆமென் ஸ்தோத்திரா நான் தங்கச்சி படம் போய் ஊழியம் செய்வேன். ஊழியம் செஞ்சுட்டு அல்லேலூயா அவன் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாரு, இந்த பாஸ்டருடைய அம்மா வீட்டுக்கு நாங்கள் வருவோம். அவன் அந்த அம்மா எங்களுக்கு மீன் குழம்பு சாப்பாடு கொடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஊழியத்துக்கு காணிக்க கொடுப்பாங்க. அவன் என்னை மூத்த மகன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு அந்த அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தான் வருவோம். இன்னைக்கு கடவுள் அவன் அவங்க குடும்பத்தை இந்த தீவுல எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு சோறு போட்டதுனால, அவங்களுக்கு ஊழியங்களுக்கு பசு போக்குறதுக்கு காசு கொடுத்து அவங்க ஊழியத்துக்கு உதவி செஞ்சதுனால, அல்லேலூயா, ஒரு கஞ்சனா சோறு கொடுக்காம ஒரு நல்ல மீன் எடுத்து அந்த சாப்பாட்டுல வைக்காம, அல்லேலூயா, ஒரு குறுகுன ஒரு இருதயமா இருந்திருந்தா கடவுள் யாரையும் நம்பி ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் முதலாவது அந்த அடைய சுட்டு எனக்கு கொண்டு வா. அவளுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தள்ளப்பட்டவள் தான், புறக்கணிக்கப்பட்டவள் தான், ஒதுக்கப்பட்டவள் தான் சாரிபாத்து விதவை. அல்லேலூயா. அவளுக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், அவளுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரா, யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது.
அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் நீர் ஊறுகிற ஒரு நீர் ஊற்றாய் இருக்கும். 15 வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். ஹல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீ பகல் 12 மணிக்கு தண்ணி எல்லாம் வருகிறாள். காலையில வருவாங்க, மாலையில வருவாங்க. ஏன் அவள் 12 மணிக்கு வருகிறாள் என்றால், அவளை பார்த்து அநேகர் கிண்டல் பண்றாங்க, அவளை பார்த்து எல்லாரும் கேலி பண்றாங்க. 5 புருஷனோட வாழ்ந்தவளப்பா. ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையில ஒழுக்கக்கேடா வாழ்ந்துட்டா, வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாள். அதனாலே அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறா, அந்த தண்ணியை எனக்கு தர வேண்டும், நான் இங்கே தண்ணி எல்லாம் வராம இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவளை அநேகர் வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த தண்ணியை எனக்கு தாங்க, இந்த கிணத்துக்கு நான் வராம இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, வாழ்க்கை கேவலமா இருந்தாலும், வாழ்க்கை அநேகர் கேலி பண்றதா இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு அழகான தெய்வ இயேசுப்பாட்ட கொடுத்துட்டா, ஹல்லேலூயா, உன்னை மிதிச்சவங்க மதிக்கிறவதா மாறுவாங்க. ஹல்லேலூயா. உன்னை மிதிக்கிறவர்கள் உன்னை மதிக்கிறவர்களா மாறுவாங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், அழகாக உன் வாழ்க்கை என்கிற பெட்டி அப்பா கையில கொடுத்துரு. ஹல்லேலூயா. அநேகர் உன்னை மிதிப்பாங்க. ஏன்? உன் வாழ்க்கை சரியில்லை, மிதிப்பாங்க. ஆனா ஏசப்பா சொல்லுகிறாரு, நீ என்னைய வா, தேடி வா மகளே, என்னுடைய ஊழியத்தை செய்கிற மகளா மாறு மகளே. உன்னை அநேகர் மதிப்பாங்க, என்னை அநேகர் மிதிக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த தண்ணி எனக்கு தாங்க, நான் இனி இந்த தண்ணியை அள்ள வரக்கூடாது என்று அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கிற. அந்த தண்ணீரை நீர் எனக்கு தர வேண்டும் என்றால். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 16, 17, 18 வசனங்களை வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரா, அவளை ஆண்டவர் தொடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் அவளை சந்திப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் அவளை ஒரு சுவிசேஷம் சொல்ற ஒரு மகளா மாத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன் புருஷனை போய் கூட்டிட்டு வா. ஹல்லேலூயா. உடனே போய் எங்கன்னா நிக்கிறவனை போய், வாயா, அவன் ஒரு மணி நேரம் எனக்கு வாடகைக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு வரல. அப்படி ஒரு கேவலமான புத்தியை கையில எடுக்கல. அவரை ஏமாத்துறதுக்காக, அவரை கண்ணை கெட்டுறதுக்காக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த ரெண்டகம் பண்ற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா. முகத்தை பார்த்து ஒரு பேச்சு, முதுகு பார்த்து ஒரு பேச்சு. பேசுனா முகத்துக்கு நேரம் பேசு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம், மறைவான முத்தத்தை விட நேர கடிந்து கொள்றதே மேலானது. ஸ்தோத்திரம். மறைவான முத்தம், நேர கடிந்து கொள்றதா நல்லதா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே இவள் போய் ஒரு மணி நேரம் வாடகைக்கு வாயா, ஏன்னா இதே மாதிரி நிறைய பேரை வச்சிருந்திருக்காளே, ஒரு மணி நேரம் வான்னு சொல்லி கூட்டிட்டு வரல. அவள் தெளிவா சொல்லுகிறா, எனக்கு புருஷன் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ளத உள்ளபடி சொன்ன மகளே சொல்றார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அந்த சகோதரியை கடவுள் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவள் வாழ்க்கையில இடைப்பட்டதுக்கு அவளுடைய இருதயத்தில் ஒரு காரியம் இருக்கிறது, நல்ல காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஐயா, என் புருஷன் செத்து போயிட்டாரு. ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க, என் புருஷன் செத்து போயிட்டாரு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தாங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படியா, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், வீட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் தரேன். வீட்டுக்கு போனா வீட்டுக்காரர் படுத்து கிடக்காரு. ஏய், வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருன்னு சொன்னேன், வீட்டுக்காரர் படுத்து கிடக்காரு, நீங்க வீட்டுக்கு வருவேன்னு தெரியாது, அதனாலதான் போய் சொன்னேன். ஹல்லேலூயா. ரெண்டகம் பண்றது, 2 வார்த்தை. ஸ்தோத்திரா. நம்மள கடவுள் ஆசீர்வதிக்கணும்னா உள்ளதை உள்ளபடியே சொல்லி, பொய்யே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது. கள்ளத்தனம் பண்ணக்கூடாது, கள்ளம் வரையக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு உத்தமமான வாழ்க்கை. நாத்தான் வேலை கடவுள்
ஸ்தோத்திரம். அவனை பார்த்து சொல்றா, இதோ உத்தமமான ஒரு கபடற்ற ஒரு இஸ்ரவேலன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. அவன் சொல்றான், நாத்தான்வேலு, என்னை எப்படி நீர் அறிவீர்? அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அந்திரேயா போய் கூட்டிட்டு வர்றா, வா மெசியாவை உனக்கு நான் காட்டுறேன் வான்னு சொல்றான். நாத்தான்வேலை பார்த்துட்டு கர்த்தர் சொல்றார், இயேசு கிறிஸ்து, இதோ கபடற்ற ஒரு உத்தமமான ஒரு இஸ்ரவேலன். அவன் வந்து கேட்கிறான், நீர் என்னை எப்படி அறிவீர்? ஆமேன். அவனுடைய கூப்பிடுக்கு முன்னே நீ அத்திமரத்துக்குள்ள உட்காந்துருந்தீல, அப்பவே உன்னை நான் பார்த்துட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு உத்தமமா வாழ்றவங்களை அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போதே பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையா வாழ்றது. உண்மையா வாழைன்னு நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். அல்லேலூயா. உண்மையா வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மை இல்லாம வாழ்ந்தா நாயை விட கேவலமா தான் நான் நினைப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆமென், எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, உண்மை இல்லைன்னா ஸ்தோத்திரம் சும்மா வெளியே சிரிப்பையான மனசுக்குள்ள நாயை விட கேவலமா நினைப்பேன். உண்மையா வாழ்ந்தா ஏழையா இருந்தாலும் சல்யூட் அடிச்சு தான் வரவேற்கேன். ஆமென். அவ்வளவு பெரிய மதிப்பு ஒரு ராணுவ வீரன் அப்படி 2 ஸ்டெப் எடுத்து ஒரு சல்யூட் அடிக்கிற அந்த மாதிரி ஒரு மதிப்பு அவன் உண்மையா வாழ்றவங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. நீ உண்மையா வாழ்ந்து பாரு, உன்னை ஆண்டவர் உயர்த்துறாரா இல்லையான்னு பாரு. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் உங்களுக்கு உண்மையா வாழ்றேன் அல்லவா? ஆண்டவர் சொல்லுவாரு, நாளைக்கு பாரு அந்த அற்புதம் உனக்கு நடக்கும் சொல்லுவார். அல்லேலூயா. அதே மாதிரி நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. இந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறா, உன் புருஷனை போய் கூட்டிட்டு வா. கடவுளுக்கு தெரியும் இவளுக்கு புருஷன் இல்லை என்று. ஏன்? ஆலமரத்துக்கு அத்திமரத்துக்கு இடையில உட்கார்ந்து இருந்த அவன் நாத்தான் வேலையை பார்க்கிறாரு. அவ புருஷன் இருக்கா இல்லையான்னு தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் சோதிக்கிறார். உன் புருஷனை போய் கூட்டிட்டு வா. கடவுள் ஒருவேளை உன்னைய சோதிப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னைய சோதிப்பா. நீ நல்லவளா கெட்டவளா இந்த கடவுள் உன்னைய சோதிப்பா. சோதனையில தோத்து போகணுமா வெற்றி பெறணுமா? எல்லாம் சொல்லுங்க, தோத்து போகணுமா வெற்றி பெறணுமா? வெற்றி பெறணும். அல்லேலூயா. ஆமென். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு பொன்னாக விளங்குவார். அல்லேலூயா. அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சோதிப்பார் உன்னை. அல்லேலூயா. உன் புருஷனை போய் கூட்டிட்டு வா. அவர் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை. அல்லேலூயா. இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு சரிதான். ஆமென். நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றான். ஆமென். கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். இருதயத்தில் உள்ளதெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. ஆமென். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பதற்கு தொடர்ந்து தேவ சமூகத்தில் வந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நாகமான் மாதிரி நான் போனேன் எலிசா வீட்டுக்கு. ஆமென். ஸ்தோத்திரா. என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணல எலிசா. அங்கே போய் யோர்தான்ல போய் 2 முங்கிட்டு போடான்னு சொல்லிட்டா. எனக்கு வந்து கோவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நான் என்ன நினைச்சேன்னா, என்னை கூப்பிட உள்ள விட்டு எனக்கு நல்ல சேரை போட்டு அவன் டைனிங் டேபிள் ஆப்பிள்ல வெட்டி வச்சு அவன் நல்ல டீ போட்டு வச்சு நாகமான், ஆமென், சிறிய ராணுவ படைத்தலைவன், என்னை நல்லா மதிப்பாருன்னு பார்த்தேன். அவன் நல்ல காப்பிலாம் கொடுத்துட்டு அவன் எல்லாரும் எழுந்திருப்போம் ஜோம் பண்ணுவோம், என் மேல கை வச்சு ஜோம் பண்ணுவார்னு நினைச்சேன். என்னை வாசலுக்கு வெளியே வச்சு போடா, அந்த யோர்தான்ல போய் 2 முங்கிட்டு போடான்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. கோவத்தோட நாகமான். எங்க ஊர்ல இருக்கிற நதியெல்லாம் என்ன ரொம்ப அசுத்தமானதா? கோவத்தோட போறா. ஒரு வேலைக்கார சொல்றார், ஆண்டவனே ஒரு பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பீரே. அல்லேலூயா. மஞ்சள் ட்ரெஸ் உடுத்தி மொட்டை போட்டு உடம்பெல்லாம் மஞ்சளை தேய்ச்சி அவன் ஒரு 10 தடவை அவன் கோயிலை சுத்தி உருள்றான்னு சொன்னா உருண்டிருப்பீரே. அவன் ஒரு பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பீரே. அல்லேலூயா. ஒரு சின்ன காரிய குளத்துல குடிச்சிட்டு போன இது எவ்வளவு கீழ்ப்படியணும் அல்லவா? சரி வா போவா. போய் அங்க போய் குளத்துல 6 நேரம் முங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன். எலிசாவே உன்னை வந்து பார்த்துக்கிறேன்டா உனைய. அல்லேலூயா. 7வது தடவை பாருங்க, 6வது தடவை ஒன்றும் நடக்கல. எலிசா
ஒன்றும் நடக்கலை. 7வது தடவை பார்ப்போம், முங்கி பார்த்தா குஷ்டரோகம் மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சோதரா, ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கார் சமாரியா ஸ்திரியோட. அவள் எல்லாமே என்ன இருக்கிறது? கபடம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா? ஓ, கடவுள் யாருக்கு சும்மா ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். ஆமே, உன்னை கர்த்தர் சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமே, உனக்குள்ள இருந்து உண்மை வெளியே வருதா, ஆமே, நீதி வருதா, கபடம் வருதா, பொய் வருதா என்று உன்னை சோதிச்சுட்டே இருப்பாரு. நீ உண்மையானதில் நின்றுட்டே இரு. அல்லேலூயா. உண்மை வழி எதுவோ, உத்தம வழி எதுவோ, ஆமே சோதரா, அந்த வழியிலேயே நீ நில்லு. உன்னை ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மை வழியை விட்டு விலகிறாத, உத்தமமான வழியை விட்டு விலகிறாத. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சரியாய் சொன்ன மகளே, நீ சரியாய் உள்ளதை உள்ளபடி சொன்னாய் என்றார். எப்படி என்றால், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அல்லேலூயா. அது சோதரா, ஆமேன். முதல்ல மாமிச என்ன அவளுக்கு வந்தது? ஒரு யூத, ஆமேன், யூத்து. இயேசு கிறிஸ்த பார்த்து ஒரு யூத, ஒரு யூத் இவர் அப்படின்னு ஒரு கண்ணு அவளுக்கு வந்தது. இப்போ ஆண்டவரே, நீர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். முதல்ல ஆண்டவரேன்னு சொல்றா, அடுத்து தீர்க்கதரிசின்னு சொல்றா. அல்லேலூயா. ஆண்டவர்னு சொல்லாம போனா பாவம், தீர்க்கதரிசின்னு சொல்லாம போனாலும் தவறு செஞ்சிட்டோமோன்னு ஒரு பதட்டத்துல, ஆண்டவரே, நீர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வரும்போதுதான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து வாங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து வாங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடனே தீர்க்க தரிசனம் வெளிப்படாது. அல்லேலூயா. 6 நேரம் ஆமென் வந்தாலும் வெளிப்படாது. 7வது நேரம் தான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா. 7வது நேரம் தான் அற்புதம் நடக்கும். ஆமே, சபையில வந்து 1 வருஷம், ஆமே, 1 வருஷத்துல ஒண்ணு நடக்கலையே இல்ல. ஆமே சோத்திரம், 7வது வருஷத்துல தான் நடக்குது. அல்லேலூயா. நாங்கள் 1997 ஊழியத்துக்கு போனோம். 1997 அதுக்கு முன்னே ட்ரைனிங்லாம் எடுத்தோம். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமும் வரல. அல்லேலூயா. 2005 கொஞ்சம் லேசான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2002 2003 அவே அங்கே மாமி முனக்காட்டில் இருக்கிற சபையிலிருந்து என் மனைவிய அவன் கூட்டிட்டு வருகிற மனைவிக்கு சரியான பலவீனம், கால்கையெல்லாம் வந்து ஆடுது. அல்லேலூயா. அங்கே ஒரு பெட்டி கடை இருக்குது. அந்த பெட்டி கடையில டொரினா பாட்டல் விற்கிது. அந்த பாட்டல் 10 ரூபா தான். அல்லேலூயா. அவள் கேட்குற, என் மனைவி அந்த டொரினா வாங்கித்தாங்க, நடக்க முடியல. அவன் வீட்லேயும் 10 ரூபா கிடையாது, சேப்புலேயும் 10 ரூபா கிடையாது. வீட்லேயும் சுத்தமாக 10 ரூபா இல்லை. ஏன்னா வீட்டில் இருந்தால் தான் எடுத்து சேப்பில் வச்சு நடந்து வருவோமே. சேப்புலேயும் 10 ரூபா இல்லை. ஆனால் கடையில் டொரினா பாட்டல் இருக்கு. அங்கே ஒரு கல்லில் என் மனைவி உட்கார வச்சிருக்கிறேன், வழி ரோட்டில். அல்லேலூயா. ஆமே, காலையெல்லாம் வலிக்குது, இலைக்குது. அல்லேலூயா. கூப்பு அரிசி தான் சாப்பிட்றோம். அகதி மக்கள் கொடுக்குற கூப்பு அரிசியை தான் நாங்கள் சாப்பிட்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரா. அங்கே கொஞ்சம் நேரம் இலை படைஞ்சிட்டு அங்கே இருந்து நடந்து வர்றோம். அல்லேலூயா. இந்த அருளாந்தர் கோயில் இருக்கு பதிலாக மண்டபத்துக்கு அங்கிட்டு, அந்த கோயிலுக்கு நேரம் ஒரு பின்னாடி ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். அல்லேலூயா. முனக்காடு அங்கே இருக்குது. அங்கே இருந்து என் மனைவி இங்கே கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் தண்ணி இருக்குது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு கஞ்சி இஞ்சி இருக்கும். அல்லேலூயா. அதுதான் எங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணும்போது கடவுள் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உடனே தரல. ஆமென். காலம் போக போகத்தான் அந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை சோதிப்பா, உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பா, உன்னை நடத்தி கொண்டே இருப்பா. உடனே பதறாத, உடனே அவசரப்படாத. அவர் சமூகத்தில் நீ உண்மையா காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒருத்தர், ஒரு பாஸ்டரா ஒருத்தர், அவன் ஒரு சொந்தக்காரர் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அவரு போன் பண்ணுவாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அவரு மச்சான் சொல்லுவார். அவர் என்னைய, மச்சான் எனக்கு ஒரு 25 ரூபா செல்லுக்கு ஏற்றி விடுங்க. ஆமென்.
ரீசார்ஜ் பண்ணாமல் 1 மாசமா இருக்குது. அல்லேலூயா. எங்களுக்கு 10 ரூபா கிடையாது. அவர் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு ஒரு 25 ரூபா செல்லுக்கு ஏற்றி விடுங்க. ஒரு 4 நேரம் ஏற்றி விட்டு பார்த்தேன். ஆமென். அடுத்து காசு கிடையாது. அவரை பார்த்து கொஞ்சம் திட்டி விட்டுட்டேன். அல்லேலூயா. இப்படி காசு கேட்டு கேட்டு ஊழியத்தில் இருந்தால் ஊழியத்தில் மண்ணா போயிடுவேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஊர்லேயும் கிடையாது. அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பமும் நாசமாக போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன்ட்ட கேட்டதுனால, மனுஷன்ட்ட கேட்டீங்கன்னா மண்ணா போயிடுவேன். 100க்கு 100 அந்த ரைட் போடுவேனா? மனுஷன்ட்ட தேவையை கேட்டீங்கன்னா மண்ணாவே போயிடுவேன். அல்லேலூயா. 10 ரூபா வீட்டில் கிடையாது. கூப்பரிசி தான் சாப்பிட்றோம். அல்ல யாருக்கு போன் பண்றது இல்லை, யாரும் எங்களை தேடி வருவதில்லை, எங்க தேவையை யார்கிட்ட சொல்றது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், இலங்கை மக்கள் கொடுத்த அந்த ரேச அரிசியில, அவங்க கொண்டு வர்ற அந்த காய்கறியில, அவங்க கொண்டு வர்ற உதவிகள்ல என் குடும்பம் சாப்பிட்டது. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அல்லேலூயா. இலங்கை மக்களுக்கு நீ நிறைய நன்மை செய்யணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு குடும்பம், ஒரு சகோதரி இங்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆமென் அப்போ 4000 ரூபாய் பெரிய காசு, 4000 ரூபாய்க்கு ஒரு செல்லு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஆமென் செலவுக்கு கையில் ஒரு 4000 5000 கொடுத்து அவங்களை இலங்கைக்கு அனுப்பி விட்டு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க எங்களுக்கு கூப்பிட்டு சோறு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அல்லேலூயா. நாங்கள் ஆராதனை முடித்து எங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் ஆமென் நாங்கள் சர்ச்சை விட்டு கிளம்பும் பொழுது ஆமென் ஒரு கம்பு பிடி பையில் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து முட்டை பொரிச்சு ஆமென் சாப்பாடு அந்த சர்ச்சு முக்கில் வச்சு பாயை உரிச்சு எங்களுக்கு சோறு போடுவாங்க. ரஞ்சனின்னு அவங்க பேரு. எத்தனை பேர் அவங்கள பார்த்துருக்கிறீங்க? இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், இங்கே வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க பழைய சபையில். அவங்க பேர் ரஞ்சனி. ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சோறு கட்டி ஆமென் பாக்ஸுகள் அடைச்சு அந்த முக்குல வச்சு பாயை விரிச்சு எங்க 4 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவங்க புருஷன் அங்கிருந்து போன் பண்ணாரு. இந்த சகோதரி போயிட்டாங்க இலங்கைக்கு, வவுனியாவில் இருக்கிறாங்க. நான் இலங்கைக்கு போகும்போது அவங்க வீட்டில் நான் தங்கி இருப்பேன். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் டிக்கெட் போட்டேன் இலங்கைக்கு, இந்தியாவுக்கு. அவர் புருஷன் சொல்றாரு, எதுக்கு? என் முன்னாடி கூட செல்லு கொடுத்துருக்கியா? எனக்கு 10,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கிட்டாங்க, நான் டிக்கெட் போட்டிருக்கேன் இந்தியாவுக்கு வர. ஒரு ஜோக்கா பேசுவார். அல்லேலூயா. ஒரு நல்ல கிண்டல பேசுவார். சும்மா தான் சொல்றாரு. அல்லேலூயா. டிக்கெட் போட்டேன், இந்தியாவுக்கு வர போறேன். அவளுக்கு மட்டும் 4000 ரூபாய்க்கு, எனக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க நீங்க. அவன் சரி ஐயா வாரும் ஐயா சொல்லிடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். மனுஷனை பார்க்காத, கர்த்தரை மட்டும் பாரு. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்கள் வரும், கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு நன்மை வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமென். 20-21 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களா என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நீ நம்பு. அந்த வார்த்தையை பத்திலா அவளுக்கு ஒரு டீச்சிங். ஆமென். என்னை நம்பு, என்னை விசுவாசி. அல்லேலூயா. அவளோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்திரீயே நான் சொல்றதை நீ நம்பு. ஒரு பாட்டு இருக்குது, யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை ஒரு 5-6 பேரை நீ நம்புனில, இப்ப நான் சொல்றதை நீ நம்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உலகத்துல எல்லா மனிதர்கள் சொல்றதையெல்லாம் நம்பி உன் வாழ்க்கையை 0 பாயிண்ட் கொண்டு வந்துட்டீல, இப்ப நான் சொல்றதை நீ நம்பு. அல்லேலூயா. 0வா இருக்கிற உன்னை நான் ஹீரோவா மாத்த போறேன். அல்லேலூயா. நான் சொல்றதை நீ நம்பு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சொத்துக்களை வித்து வைத்தியம் பார்த்து 12 வருஷம் திரைக்கு பெரும்பாடு போகல, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாகுவேன் என்று விசுவாசித்தால், தொட்டால் சுகமானால் யாரை நம்ப போறாய்? ஆமென். மனுஷனை நம்ப போறியா? ஏசப்பாவை நம்ப போறியா? கையை உயர்த்தி சொல்லுவா, இயேசுவை நம்புவேன், நான் இயேசுவையே நம்புவேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா சொல்லுகிறார் ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நீ நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை அவளுக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. 22, 23, 24 வாசிப்போம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். 23 இருந்து வாசிங்க. உண்மையாய் தொழுதுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப ஆண்டவர் அவளோடு பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல நான் சொல்றதை நம்புன்னு சொன்னாரு. ஸோ நான் உங்களை நீங்கள் சொல்றதா நான் நம்ப வரேன். ஆண்டவரே, மனுஷன் சொல்றதெல்லாம் நம்பி நம்பி நான் 0 பாயிண்ட் வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ நான் இனி நீங்கள் சொல்றதா தான் நம்புவேன். ஆண்டு சொல்றாரு, நான் சொல்றதை நீ நம்பு. அல்லேலூயா. நான் சொல்றதை நீ நம்பு. ஆமென். அல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் சொல்றதை நம்பவே மாட்டாங்க. மனுஷன் சொல்றதையே நம்பிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. மனுஷன் சொல்றதையே நம்பிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ நம்பு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய தொழுது கொள்ற காரியத்தை குறித்து சொல்றாரு. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவர் ஆவியோடு தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்க. ஆராதனை நடக்கும் பொழுது ஆவியோடு நீங்க ஆராதிங்க. அல்லேலூயா. உண்மையோடு கர்த்தரை ஆராதிங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை பாட்டு படிச்சு ஆராதிக்கும் பொழுது நீங்க ஆவியோடு ஆராதிங்க. அல்லேலூயா. நல்ல பாடல்களை அவங்க ஏறெடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உண்மையோடு அவர் ஆராதிங்க, ஆவியோடு ஆராதிங்க. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சபைன்னு சொன்னா அந்த சபையில் உள்ளவர்கள் உண்மையானவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. விபச்சார கல்லனா, களவாணியா, திருடனா, அல்லேலூயா, பொய் சொல்றவனா, கொலை செய்கிறவனா, ரட்சிக்கப்படுக்கு முன்ன புதுசா ஆண்டவருக்குள்ள இப்பதான் நான் வர்றேன், உன்னோட பாவங்கள் இருக்கலாம். கடவுள் உன்னை ரட்சிக்கு வர உன்னிடத்துல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆனா ஆண்டவருக்குள்ளே வந்து பல வருஷம் ஆகியும் நீ உண்மை இல்லாமல் இருந்தால் அது ஒரு டேஞ்சரான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒருத்தருக்கு 2 மனைவி இருந்தது. அவர் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வந்தாரு. அடுத்து அவர் ஊழியத்துக்குன்னு வந்துட்டாரு. ஆனா 2 மனைவியில ஒரு மனைவியை விட முடியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரா. விட முடியல. ஆமென். அந்த மனைவியை ஒரு மனைவியை ஆமென் அந்த வச்சுக்கிட்டத விட முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறேன். இந்த பிரதர் அந்த மனைவியை அவங்களோட பார்த்ததே கிடையாது. ஆனால் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. கனவுல அவங்கள பார்த்துக்கிட்டு ஆமென் உம்மை பிரிந்து மனைவியை கையை நீட்டிட்டு சொல்றாரு. மனைவி ஒரு சேர்ல உட்காந்துருக்கிறான். அவன் மனைவி எல்லாம் வச்சுக்கிட்டு உம்மை பிரிந்து மனைவி பேர சொல்லி வாழ முடியல ஐயா அப்படின்னு சொல்றாரு. இவரு சொப்பனாதா முழிச்சிட்டேன். அடுத்த நாள் டவுன் பஸ்ல ஏறுறேன். டவுன் பஸ்ல அவர் உட்காந்துருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கண்ட சொப்பனத்தை அவர் சொல்லுன்னு சொல்றாரு. கடவுள் என்னோட சில நேரம் பயங்கரமா பேசுவார். சொல்லுன்னு சொல்றாரு. தப்பா எடுத்தா பரவாயில்ல, சொல்லுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மனைவியை பார்த்து இந்த மாதிரி நீங்க படிக்கிறீ எப்படி ஏசனார் பார்த்து படிச்சது மாதிரி. அல்லேலூயா. சொன்னார், உண்மைதான். உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன். டவுன் பஸ்ல பின்னாடி சீட்டில அடுத்த நாள் அவர் மனைவி சோகமில்ல, ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரி செத்தே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 2-3 வாரம் கழிச்சு அவரை பார்த்தேனா சொன்னாரு, அவர் என்னை மறுமணம் சொல்லுவாரு, நீங்க சொல்லி அடுத்த நாளே என் மனைவி சோகமெல்லாம் போயிடுச்சு. அவளுக்கு ஒரு வியாதியுமே கிடையாது. ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். ஆஸ்பத்திரியில இருந்து இறந்தே தான் கொண்டு வந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென்.
கடவுள் எவ்வளவு பரிசுத்தமா நீ வாழன்னு விரும்புறாரு பத்தியா? அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நல்லதா வாழ்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஒரே மனைவியோடு இருக்கிறாரு. அவருக்கு வயசாயிருச்சு. தேவ பிள்ளையே, அவன் கடவுளை தொழுது கொள்ளுகிறவன். ஆண்டவர் சொல்றாரு, கடவுளை தொழுது கொள்ளுகிறவன். ஆமென். உண்மையாய் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வருது. அதான் இந்த காலம். இந்த வசனத்துக்கு விரோதமா நீ வாழ்ந்தினா, ஆமென், அடுத்த நாள் சுகம் இல்ல, 4 நாள்ல செத்தை கொண்டு வந்தாங்க. உண்மையா வாழ்ந்தினா உனக்கு தீர்க்க ஆயுசு இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா வாழ்ந்தினா உனக்கு ஆண்டவர் கழுகுக்கு சமானமாக வாழ வயது போல உன்னை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரியை தேடி போகிறவன் தன் ஆயுசு காலங்களை கொடூரர் கையில கொடுத்து விடுகிறான். பைபிள் இருக்குது. விபச்சாரியை தேடி போகிறவன் தன் ஆயுசு காலத்தை கொடூரனுடைய கையில கொடுத்து விடுகிறான். உண்மையா கர்த்தரை தொழுது. ஏசப்பா 2 மனைவி வச்சிருந்தாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அவன் கும்புற சாமி 2 பொண்டாட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. ஆமென். அவர் இவரை வச்சிருந்தாரு, இவரை வச்சிருந்தாரு. ஆமென். பண்ணி சமுத்திரம் ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தைய பத்திச்சு அவருன்னு சொல்றான். ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த மாதிரி சாமியவா நம்ம கும்பிடுறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆமென் மகிமையான ஒரு தெய்வம், பரிசுத்தமான ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு மகள் எழும்பி கேட்கிறான், ஆமென், இந்த சாமிகள்லாம் சொல்ற சாமிகள்லாம் இவ்வளவு கேவலமா நிறைய மனைவிகளை திருமணம் பண்ணியிருக்கே, அதுகளுக்கு ஏன் இப்படி கோடி கோடியா செலவு பண்ணி காசு கோயில் கட்டுறாங்க, அது ஏன்னு கேட்கிறான். நியூஸ்ல, பட்டிமன்றத்தில், டிவியில தான் ஓடுது. அல்லேலூயா. அதுக்கு இவ்வளவு கோடி கோடியா காசு செலவு பண்ணி கோயில் கட்டுறாங்களே, ஏன்? அது இவ்வளவு கேவலமா நிறைய மனைவிகளை வச்சிருக்கு. அல்லேலூயா. ஆனா நல்ல தெய்வம் ஏசப்பா, அவரு கோயில் கட்டுறதுக்கு எவனுமே காசு கொடுக்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வேலைக்கு எவனும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா அதுக்கு போய் சாக்கு சாக்கா அள்ளி கொடுக்கானுலாம், மூட்டை மூட்டையா அள்ளி கொடுக்கானுலாம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஸ்தோத்திர தேவ பிள்ளையே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும், நிறைய பாட்டுலாம் இருக்குது, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம், நிறைய பாட்டு இருக்கு. ஆமென். ஸ்தோத்திர. ஆண்டவர் ஆவியோடு ஆராதி, உண்மையோடு ஆராதி, பரிசுத்தமா ஆராதி, ஒரே மனைவியோடு வாழ்ந்து ஆராதி, ஒரே புருஷனோடு வாழ்ந்து ஆராதி. அல்லேலூயா. ஒரே ஆமென் நல்ல தூய்மையான இருதயத்தோடு ஆராதி. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு டீச்சிங் பண்ணுகிறா, உண்மையா நீ ஆண்டவர் ஆராதி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். 25, 26 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, வாசித்து நான் முடிக்க போறோம். கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னோட பேசுகிற நானே அவர் என்றார். இப்போ இந்த சமாரியா ஸ்திரியை கடவுள் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, மெசியா என்கிறவர் வருவார் என்கிற ஒரு எண்ணம் ஆழமா அவள் இருதயத்துல இருந்தது. அல்லேலூயா. அவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் போதிப்பார் என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், மெசியா எண்ணப்பட்டவர் வருகிறார் என்று நான் அறிவேன். அவள் அப்படி நினைச்சிட்டே இருந்திருக்கா, வருவார் மெசியா, அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார் என்று அவள் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவள் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். யாரு நினைப்பாவே இருந்திருக்கிறா? மெசியா நினைப்பாவே இருந்திருக்கிறா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு பாட்டு இருக்குது, அவன் அடிச்சாமத்திலும் உங்க நினைப்பு தாப்பா. அல்லேலூயா. ராச்சாமத்திலும் உங்க நினைப்பு தாப்பா. அல்லேலூயா. தூங்கும் போது உங்க நினைப்பா தான் நான் தூங்குறேன். அல்லேலூயா. விழிக்கும் போது உங்க நினைப்பா தான் விழிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப யாரைத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும்? யாரைத்தான் நீங்க நினைச்சிட்டே இருக்கணும்? ஏசப்பாவே நினைச்சிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. யாரையும் வேற ஆளையும் நினைச்சிடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற யாரையும் நினைக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற யாரையும் நினைக்காதீங்க. அல்லேலூயா.
ஏசப்பாவை மட்டும் நினைக்க சொல்லுங்க பாப்பா. ஏசப்பாவை மட்டும் நினைச்சிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த நினைப்பு உங்க பொழப்ப கெடுக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேற நினைப்பு உங்க பொழப்ப ரொம்ப டிஸ்டர்பா இருக்கப்பா. அல்லேலூயா. ஆமென். பிசாசே பிசாசே போ. வேறு நினைப்பா வருது. பிசாசே போ. அல்லேலூயா. தூக்கத்தில் படுத்துக்கிட்டு பிசாசே போ, எல்லாரும் ஓடி வருவாங்க. என்னையா பிசாசே போ. எல்லாரும் மற்றவங்களாம் கூப்பிட்டு என்ன தூக்கத்தில் பிசாசு பிசாசு சொல்றா. ஐயா என்னையா பிசாசே போ. நல்லா தட்டி எழுப்பி என்னையா கனவு வேண்ட. சாத்தா அசிங்கமான சொப்பனங்களை கொண்டு வர்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. வேறு நினப்பு பொழப்ப கெடுத்துறா. அல்லேலூயா. எந்த நாயகரையும் நினைக்காதீங்க, எந்த நாயவையும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு ஆத்தும நேசரை மட்டும் நினைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்தும நேசரை நினைங்க. அல்லேலூயா. ஐயா 5 பேருக்கு ஆமென் ஸ்தோத்திர தாகத்தை தீர்த்தவளையா, 5 பேரோடு வாழ்ந்தவளையா, 5 பேருக்கு ஆமென் ஒரு நேசம் ஆமென் ஒரு பெண்ணா இருந்தவையா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு நான் தான் உனக்கு ஒரு ஆத்தும நேசர். நான் தான் உனக்கு ஆத்தும நேசர். அல்லேலூயா. ஆமென். உன்னத பாட்டில் இருக்குது, என் நேசர் என்னை தேடுகிறார். ஐயா அங்க தேடின காணா, இங்க தேடின காணா. பக்கத்து வீட்டுல போய் என் நேசரை கண்டீர்களா? ஆமென். அவள் வீட்டு வீடு தட்டிக்கிறா, என் நேசரை பாத்தீங்களா? அவங்க வந்து கேட்கிறாங்க, உன் நேசரை நீ இப்படி தேடுவதற்கு அவர் எவ்வளவு விசேஷமானவரா? அவர் 1000ங்களிலும் சிறந்தவர், 10,000ங்களிலும் ரொம்ப அழகுள்ளவர் ஐயா. அல்லேலூயா. இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப அழகுள்ளவர் ஐயா. அல்லேலூயா. என் நேசரை பாத்தீங்களா? என் ஆத்துமா நேசர. வீட்டுல கதவை தட்டிக்கிட்டு என்ன ஆத்துமா நேசரை பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்படி தேடணுமா? அல்லேலூயா. அதனால பாட்டு ஒன்று சொல்லுகிறது, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அழகானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. இருதயத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? ஏசப்பாவுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். யாருக்கு? இயேசுவுக்கு. ஆமென். அல்லேலூயா. என்னை ஒருத்தர் கவர்ந்து கொண்டார். யாரு? இயேசு. என்னை ஒருத்தர் கவர்ந்து கொண்டார். ஃபாதர் ஒரு பாட்டு படிக்கிறார். என்ன பாட்டு? கவர்ச்சி நாயக. என்னை ஒருத்தர் கவர்ந்து கொண்டார், என்னை ஒருத்தர் இழுத்து கொண்டார். அவர் அழகு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏசப்பாவை போல அழகு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு இடத்துல அவன் இருதயத்தை கொடுத்து விடுவான். அவர் அழகுல நம்ம மயங்குவா. அவரே நம்முடைய ஆத்தும நேசரா மாறட்டு. அல்லேலூயா. அதனாலதான் அவற்றை கேட்கிறா, தாகத்துக்கு தா. ஆத்தும தாகம். உன்னை ஆத்துமாவை படைச்ச ஒரு தெய்வம் கேட்கிறார், உன் ஆத்துமாவை எனக்கு தா, நான் தான் ஆத்தும நேசர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மெசியா என்கிறவர் ஒருவர் வருவார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடனே பேசிக் கொண்டிருக்கிற நானே அவர். ஹல்லேலூயா. அவன் என்ன மாதிரி அவருக்கு ஒரு ஷாக்கா இருக்கும், நான் தான் அந்த மெசியா. ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது நாமே சீசர்கள்லாம் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. சீசர்கள்லாம் வந்த உடனேயே இந்த பெண்ணு என்ன செஞ்சான் தெரியுமா? ஓ, நீங்க தான் பேதுருவா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் யாக்கோபா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் யோவானா, பிரைஸ் தி லார்ட். அப்படிலாம் சொல்லல. உடனே அவள் ஓடினாலாம் கிராமத்துக்கு. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழல. அந்த ஆண்கள் கூட்டமெல்லாம் வந்த பொழுது அவள் இயேசுவை விட்டுட்டு ஊருக்குள்ள ஓடுறா. அல்லேலூயா. ஐயா, அவள் ஒரு ஆமென் ஸ்தோத்திரா ஒரு பத்தினியா மாறினாள் ஐயா. அவள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றவளா மாறினாள் ஐயா. அவள் இருதயத்தில் ஒரு உத்தமியா மாறிட்டாள் ஐயா. முதல்ல தேடுனா, இப்போ ஆண்கள் கூட்ட சீசர்கள் வர இயேசுநாதரை விட்டுட்டு ஓடி அந்த ஊருக்குள்ள ஓடி அவள் சொல்லுகிறா, என்னோடு ஒருவர் பேசினார், என்னை சந்தித்தார், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒருவர் எல்லாத்தையும் சொன்னார், அவர்தான் மெசியாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி
அல்லேலூயா. ஆமென். 28, 29 வாசிங்க பாபா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உண்மையை அறிந்தவள், உண்மையை உணர்ந்தவள் உடனடியாக பிறருக்கு சொல்லுகிறவளாக மாறினாள். உண்மை தெய்வத்தை அறிந்தவள், உண்மையை உணர்ந்தவள் உடனடியாக பிறருக்கு இயேசுவை சொல்லுகிறவளாக மாறினாள். உண்மையை மறைக்க கூடாது, உண்மையை மூடாதீய, உண்மையை பிறருக்கு சொல்லுங்க. சத்தியத்தை நிதானமாய் பேசுகிறவன் தானே பரலோகத்துக்கு போவானா. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்காத, உண்மையை அநியாயத்தினால் அடக்கி வைக்காத, உண்மையை மதிப்பினால் அடக்கி வைக்காத, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்க கூடாது. ஆமென். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே பரலோகத்துக்கு போவானா. மனதார சத்தியத்தை பேசுங்க. உண்மையை உணர்ந்தவள் உடனடியாக அடுத்தவங்களுக்கு அவரை இயேசுநாதரை பற்றி சொல்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 39, 40, 41, 42. 39, 40. எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபவாசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. அநேகர் அந்த சமாரியா ஊர்ல இருந்து நிறைய மக்கள் வந்து இயேசுநாதரை பார்க்க வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் 2 நாள் அவங்க வீட்டில் போய் தங்கினாராம். யார் வீட்டில் தங்கினாரு? சமாரிய ஸ்திரீ வீட்டில் தான் தங்கினார். புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவள் வீட்டில் 2 நாள் தங்கி அந்த ஊர் மக்களுக்கு உபதேசம் பண்ணினார். எலியா 3.5 வருஷம் சாரிபாத்தி விதவை வீட்டில் தான் தங்கினார். அவளுக்கு ஒரே ஒரு மகன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாள் இயேசு தங்கி அவங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. கடவுளுடைய வழி என்பது ஸ்தோத்திரா மிகுந்த பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. எலியா ஒரு விதவை வீட்டில் 3.5 வருஷம் தங்கியிருந்தான். ஆமென். அவளுக்கு சாப்பாடு பொங்கி போட்டா, தண்ணி வாத்து வச்சா, குளிக்க தண்ணி கொடுத்தா, குடிக்க தண்ணி கொடுத்தா, 3.5 வருஷம் எலியா சாரிபாத்தி விதவை வீட்டில் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய வழி என்பது பரிசுத்தமானது. அல்லேலூயா. உத்தமமானது, உண்மையானது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நாமும் வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த ஸ்திரீயை ஒரு சுவிசேஷம் சொல்ற ஒரு மகளாக மாற்றினார். அவள் வீட்டில் இயேசுநாதர் தங்கியிருந்தார். அல்லேலூயா. சக்கேயு வீட்டை ஒரு நாளைக்கு ஆமென் 20,000 பேர் 30,000 பேர் போய் பார்க்குறாங்க. சமாரியா ஸ்திரீனுடைய வீடையும் அவன் எத்தனையோ பேர் இன்றைக்கு சுற்றுலாவுக்கு போகிறவங்க அவங்க இதான் சமாரியா ஸ்திரீனுடைய வீடு, இந்த வீட்டில் இயேசுநாதர் 2 நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி அவள் வீட்டையும் பார்ப்பாங்க. அவள் இந்த உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறாள். ஆனால் அவள் வீடு இன்றைக்கும் ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.